நேற்று பெய்த கனமழையால் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. சாலைகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் கவிக்குயில். கவிக்குயில், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மழையால ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் என்னென்ன, அது குறித்து சொல்லுங்க. திவ்யா, நான் தற்பொழுது அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருக்கக்கூடிய பட்டரவாக்கம் சாலையில் இருக்கின்ற இந்த சாலை மிக முக்கியமான சாலை. இது எல்லா தொழில் நிறுவனங்களுக்குமே ஒரு மத்திய இடம். இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை என்பது தென் ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தொழிற்பேட்டை. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இங்க இருக்கு. ஆனா சமீப காலமாக தொடர்ந்து பெய்து வர இந்த கனமழையினால இந்த தொழிற்பேட்டையே முடங்கி போயிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்கள்ல வேலை செய்துக்கிட்டு வராங்க. ஆனால் கடந்த வாரம் பெய்த மழையிலேயே அந்த தண்ணியே இன்னும் வடியாத நிலையில திரும்பவும் கடந்த 2 தினங்களாக பெய்து வரக்கூடிய மழையில இன்னும் தண்ணீரின் அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களும் தற்போது மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இது இல்லாம ஒரு சில தொழில் நிறுவனங்கள் இந்த மழையிலும் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அந்த தொழில் நிறுவனங்கள்ல வேலைக்கு வரக்கூடிய மக்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியே இங்க வராங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல தண்ணீர் முட்டி அளவுக்கு இருக்கின்றது. இந்த தொழிற்பேட்டை முழுவதுமே இது போன்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. இதனால வேலைக்கு வரக்கூடிய மக்கள் இந்த தண்ணீரை கடந்துதான் அவர்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கான ரயில் நிலையம் பட்டரவாக்கம் ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்திலிருந்து சாலைக்கு வரத்துக்காக ஒரு தரைப்பாலம் இருக்கின்றது. அந்த தரைப்பாலமானது நேற்று இரவு 9 மணி அளவில் உடைந்து விட்டது. இதனால மக்கள் எல்லாருமே அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அம்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்துதான் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்கே இந்த மழையிலையும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய சில ஊழியர்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களிடம் நம்ம பேசலாம். வணக்கம் சார். உள்ள என்னென்ன சாலைகள்லாம் தண்ணி தேங்கி இருக்கு? எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு? என்னோட பேர் கண்ணன். பட்டராக்கம் அம்பத்தூர் ஒர்க் பண்ணுறேன். அதாவது அம்பத்தூர் அடுத்து பட்டராக்கம் உள்ளது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆவினுக்கு பால் பண்ணி போகிற முக்கியமான சாலை இந்த சாலை தான். இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டும் குழிமா இருக்குது. மழை தண்ணி சேர்த்து தேங்கி நிற்கிறதுனால ஒரு பள்ளம் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல. வண்டியில் வரதுனால ஒரு 4 பேர் கீழே விழுந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பட்டராக்கம் டிக்கெட் கவுண்டர் போனீங்கன்னா பாலம் கீழே உடஞ்சி விழுந்து ஒரு 7 பேர் அடிபட்டாங்க. 7 பேர் அடிபட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்ம மீஞ்சிட்டு போகிற முக்கியமான சாலை இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 குண்டு குழிமா இந்த ரோடுலாம் ரொம்ப சேதமாக இருக்குது. ஏதாவது ஒரு பையன் இப்போ தான் சமீபத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே வந்தான். தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் இப்போ தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே இந்த ஏரியா எம்எல்ஏ கவுன்சிலர் யாருமே ஒரு முக்கியமான ஒரு எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் அலட்சி போக்கோட போயிட்டு போயிடுறாங்க. ஒரு ஜேசிபி கொண்டு ஏதோ மண்ணுக்கு வாரி போட்டுட்டு லவுட் பண்ணலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. வராங்க அசால்ட்டா பார்க்குறாங்க, நின்று போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான். வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாள் மழை பெய்யுது. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்னா யாருன்னா பார்த்து என்னடா இது மாதிரி தண்ணி பண்ணுது, ஒரு நல்ல ஒரு காவல் எடுத்து விடலாம். அது யாரும் பண்ண மாட்டாங்க. வேளச்சேரியோட ஃபார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 பேர் இறந்துருக்காங்க. அதை விட பார்த்து கவர்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப மனசுக்கு காலைல பார்த்து ரொம்ப வேதனையா இருக்கு. இதுதாங்க நியூஸ். போக்குவரத்து பாதிப்புகள் இருக்கு, தண்ணீர் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. கம்பெனி உள்ள இருக்க இயந்திரங்கள்லாம் என்ன நிலைமை? எல்லாமே ஃபால்ட்டா இருக்கு சார். உள்ளமே இப்போ 10 நாள் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. இது நான் வரோம் போகிறோம் பார்த்தா கம்பெனி ஃபுல்லாக மிஷின் ஃபுல்லாக ஃபால்ட் ஆயிடுச்சு. இது எம்டி கேட்டால் நான் பண்ணுறேன்னாரு. நாங்களும் வந்த போயிருந்தோம். இது வரைக்கும் 10 நாள் ஆயிடுச்சு. வந்த போயிருந்தோம். எம்டி எங்களுக்கு என்ன பண்ணுறாரு. ஆனால் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. லஞ்சு எங்களுக்கு வரைய மாட்டேது. ஏன்னா அவனை சொல்கிறான் நான் மழையில் வர முடியாது, எங்களால் சாப்பாடு தர முடியாது அப்படின்றான். இவர்கள் சொல்ற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய இயந்திரங்கள் முக்காவாசி இயந்திரங்கள் பழுதடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தொழிற்பேட்டையில மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களும் இருக்கு. ஆவின் பால் பண்ணையும் இங்கதான் இருக்கு. கடந்த வாரத்துல பெய்த மழையினால அந்த பால் பண்ணை முடங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம கடந்த வாரத்துல இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் செல்வதற்காக மிக பெரும் கால்வாய்கள் இந்த பகுதியில இருக்கு. அந்த பகுதியில கடந்த வாரத்துல ஒரு வாலிபர் அந்த தண்ணீர்
தண்ணியில அடித்து செல்லப்பட்டு இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலை இருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பகுதியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. இங்க வந்து மீட்பு பணிகளை எடுக்கிறத பத்தி தமிழக அமைச்சர்களிடம் பேசுவதாகவும் உறுதியளித்திருந்தார். ஆனாலும் வந்து இங்க இருக்கக்கூடிய இயந்திரங்கள் பழுதானதுக்கும் சரி, அதுக்கான நிவாரண நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையே இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவ உரிமையாளர்களும் சரி, இங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் சரி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய முகப்பேர், ஆவடி, அம்பத்தூர் உட்புற சாலைகள் எல்லா இடத்துலயுமே வீடுகள்லயும் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. திவ்யா, கவிக்குயில் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மீட்பு பணிகள், நிவாரண பணிகள் எதுவுமே நடைபெற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னதை கேட்க முடிஞ்சது. ஏற்கனவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அந்த தொழிற்பேட்டை பகுதியை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில மீட்பு பணிகள் நடைபெறதா நீங்க பாக்குறீங்களா? அந்த பகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு? திவ்யா, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பேட்டியிலேயே, இந்த இடத்துல அதிக அளவிலான பள்ளங்கள் காணப்படுகின்றது. அந்த பள்ளங்களை குறித்து முன்னெச்சரிக்கையா வந்து அவர்களுக்கு எதுவுமே வந்து தெரியல, எந்த இடத்துல பள்ளங்கள் இருக்கின்றது. இந்த மேம்பாலம் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் போடப்பட்டது. இந்த சாலையும் தரைப்பாலமும் அப்பொழுதுதான் போடப்பட்டது. ஆனா அதுக்குள்ளேயே வந்து இந்த சாலைகள்ல பள்ளங்கள் ஏற்பட்டு இருக்கிறதுனால வந்து இந்த சாலையின் தரம் குறித்தும் ஒரு கேள்வியை எழுப்புகின்றனர். இதுவரைக்கும் வந்து இந்த தண்ணீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி சார்பில் எந்த நடவடிக்கையும் இங்கே எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதைத்தான் சொல்கின்றனர். எனவே வந்து அந்த பற்றவாக்கம் பாலத்தை சரி பண்ணவும் சரி, இந்த தொழில்பேட்டையில முழுவதும் உட்புற சாலைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றவும் சரி, மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அருகில இருக்கக்கூடிய முகப்பேரிலையும் முழுவதுமாக கடந்த வாரங்களில் பெய்த தண்ணீரே இன்னும் வடியாத ஒரு நிலை இருப்பதனால அங்கேயும் நடவடிக்கைகள் முற்றிலுமாக எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிலவுகின்றது. திவ்யா, மழை குறித்த தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கவிக்குயில்.